இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் விஸ்வநாதனிடம் கேட்போம். விஸ்வநாதன், வணக்கம். மண்டபம் பகுதியை பொறுத்தவரைக்கும் 27 சென்டிமீட்டர் மழை பொழிவு பதிவாகி இருக்கிறது. இதன் காரணமாக வெள்ளக்காடாக காட்சியளிக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. இப்போ இந்த தண்ணீரால் சூழப்பட்டிருக்கக்கூடிய வீடுகளில் இருக்கிறவங்க பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டு விட்டார்களா? அங்கு நிலவக்கூடிய சூழல் என்ன? வணக்கம். ராமேஸ்வரம் அடுத்த மண்டபம், கலைஞர் நகர், அம்பேத்கர் நகர், பெரியார் நகர் உள்ளிட்ட பகுதியில் ஒரு 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள், அதாவது மீனவ குடும்பங்கள் வசித்து வராங்க. இந்த 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கக்கூடிய இடமே கடல் போலவே வெள்ளக்காடாக மழைநீரான பெய்ந்த மழைக்கு வெள்ளக்காடாக கடல் போலவே அந்த பகுதி காட்சியளித்து வருகின்றது. அந்த காட்சியை தான் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நிலையில் அவருடைய அத்தியாவசிய தேவையான பால், அரிசி, காய்கறிகளுடைய எந்த ஒரு பொருளையும் கிடைக்காமல் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கும் சூழ்நிலை தான் இருந்து வருகிறது. மேலும் அந்த குளம்போல தேங்கி கிடக்கும் வீடுகளுக்குள் இருக்கிற நபர்கள் வெளியே வர முடியாமல் அவருடைய மொட்டை மாடியில் இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கிறது. விஷ சந்தைகள் அவ்வப்போது அவர்களை அச்சுறுத்தி வருவதாக புகார் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா மண்டபம் பேரூராட்சி தற்போதுதான் கேசிபி இயந்திரங்களை கொண்டு அதனை தேங்கியுள்ள மழைநீர் அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வராங்க. மேலும் தங்களுக்கு நிரந்தரமான தீர்வை ஏற்படுத்தி கொடுக்க அந்த மாவட்ட நிர்வாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்பகுதியில் உள்ள மக்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. தகவல்களுக்கு நன்றி விஸ்வநாதன். ராமேஸ்வரம் அடுத்த மண்டபம், கலைஞர் நகர், அம்பேத்கர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் 300க்கும் மேற்பட்ட வீடுகளை மழைநீர் சூழ்ந்ததால் மக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். வீட்டிற்கு உள்ளேயும் மழைநீர் தேங்கி உள்ளதால் விடிய மக்கள் விழித்து இருந்தனர். பால், அரிசி, காய்கறி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் கூட வாங்க முடியாமல் வீடுகளுக்குள்ளேயே முடங்கினர். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் தெரிவித்தும் இதுவரை எந்த ஒரு அதிகாரியும் சம்பவ இடத்திற்கு வரவில்லை என குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். மழை நீரில் பாம்பு உள்ளிட்ட விஷஜந்துகளும் வீட்டினுள் புகுந்து விடுவதால் மக்கள் பீதியுடன் இருந்து வருகின்றனர். மழைநீர் வெளியிலேருந்து எங்களுக்கு வெட்டி விடுறாங்களா? எங்கள் நீர் உடனே வெளியே போயிடணும். எல்லாம் தேங்கி 2 நாள் பொறுத்துக்கிறங்க, 3 நாள் பொறுத்துக்கிறங்கன்னா இது சாத்தியப்படுற விஷயமா சொல்லுங்கள்? 2 நாள் 3 நாள் நாங்கள் பிள்ளைலாம் வச்சு நேற்று எங்கள் வீட்டுக்குள்ளேலாம் தண்ணி வந்துருச்சு. இந்த பச்சை பிள்ளைலாம் வச்சுக்க நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டோம். என்னென்னு நம்ம சமாளிக்க போகிறோம், இன்றைக்கி ஒரு நாள் பொழுது அப்படின்னு நினச்சோம். தகவல் நிறைய பேருக்கு நாங்கள் சொல்லியிருக்கோம். ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா 2 நாள் பொறுத்துக்கோங்க, வேறு வழி இல்லை, தண்ணி அங்கே தான் வருதுன்னா எல்லா தண்ணியும் வெட்டி எங்கள்கிட்ட விட்டால் நாங்கள் என்ன தம்பி செய்ய முடியும்? இந்த போராட்டத்துக்கு எங்களுக்கு இந்த தடவையாவது ஒரு தீர்வு எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் அரசாங்கம். அதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். எங்களுக்கு வேறு எதுவும் வேணாம். மழைநீர் வெளியே போகணும். இந்த இதுலேருந்து அது வரைக்கும் அந்த ரோடு அவங்களுக்கு, அந்த வீட்டில் உள்ளவங்க வெளியில் வரதுக்கு ரோடு வசதி செஞ்சு கொடுக்கணும். அது செஞ்சு கொடுத்தா எங்களுக்கு போதும். இல்லை, யாருமே வரல. எந்த அதிகாரியும் வரல பார்க்குறது. ரொம்ப அதிகமாக பெஞ்சனால வீட்டுக்குள்ளேலாம் எங்கள் வீட்டிலலாம் தண்ணி வந்துருச்சு. நான் ஒரு டெய்லர், அந்த துணி எல்லாமே நனைஞ்சு போயிடுச்சு. கட்டில் மேலே தான் உட்காந்து, சோபா மேலே தான் உட்காந்துருந்தேன். பிள்ளையெல்லாம், ஆடு மாடு எல்லாமே தண்ணிக்குள்ளே தான் நின்றுச்சு. உட்கார கூட இடமுள்ள நின்றுக்கிட்டே தான் இருந்தோம். அதிகமான மழையாகிடுச்சு. இதுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தால் நல்லாயிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.